ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ என் பேர் பிரவீன். நான் ஒரு எஃப்எம்ஜி கிராஜுவேட் தான். ஜனவரி 2025 வந்து எஃப்எம்ஜி பாஸ் பண்ணேன். ஸோ இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ முக்கியமாக யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் who are wishing their child to become a டாக்டர் அப்படின்னு இருப்பாங்கள்ல. தன் மகனை இல்லைன்னா தன் மகளை வந்து ஒரு டாக்டராக்கி பார்க்கணும் அப்படின்னு ஒரு எய்மோடு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த டைமில் நான் இந்த வீடியோ போடுறது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா கொஞ்சம் டஃப் டைமாக தான் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி ஃபார் தி நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு ஃபேமிலிஸுக்கும் சரி கொஞ்சம் டஃப் டைமாக தான் போயிட்டுருக்கு. நீட் எக்ஸாம் கேன்சல், அப்புறம் இப்போது நீட் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நான் போடுறது கரெக்டானு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் இப்போ பேசலைன்னா இந்த விஷயத்தை எப்போ பேசுகிறது அப்படின்னும் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால தான் இது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், இதை பற்றி பேசணும்னு. ஸோ இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ நீங்கள் இப்போது நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இந்தியாவில் தான் மெடிசின் படிக்க வைக்க போகிறீங்க, இந்தியாவில் தான் மெடிசின் படிக்க போகிறீங்க அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மார்க் எடுத்து அவங்க வந்து நீட்டில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுவாங்க, நல்ல மெரிட்டில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல சீட் கிடச்சிரும், நல்ல காலேஜஸில் சீட் கிடச்சிரும். ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் அதையே ஸ்டிக் பண்ணிக்கோங்க, சரியா? பட் இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வச்சுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபாரினில் படிக்க போகலாம், இங்கே கிடைக்கல அப்படின்னா ஃபாரினில் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக ஃபாரின் போகலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ, மெயினாக இந்த வீடியோ, சரியா? ஆக்சுவலி நானும் ஒரு எஃப்எம்ஜி தான், நானும் ஒரு ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் தான். ஸோ நான் இதை பற்றி பேசுகிறது எந்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னு தெரில. ஏன்னா நானும் ஒரு ஃபாரின் கிராஜுவேட் தான், சரியா? பட் சிச்சுவேஷன்ஸ் இப்போ ரொம்ப மாறிடுச்சு, அதான் நான் சொல்ல வரேன். இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. அதே மாதிரி தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலமை வேறு, இப்போ இருக்க நிலமை வேறு. சிச்சுவேஷன் மாறிடுச்சு. ஸோ நானுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு படிக்க வாங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தவன் தான், சரியா? ஸோ பட் இப்போ சிச்சுவேஷன் மாறிடுச்சு. நாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம். ஸோ அதனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன், சரியா? ஸோ நீங்கள் இப்போது அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு, பசங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதனால் அந்த முடிவில் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் மைண்டில் எடுத்து வைங்க. அவங்க சொந்த விருப்பத்தில் கேட்குறனால நீங்கள் விடலாம் அப்படின்னு இருக்கீங்களா, இல்லை இது டாக்டர் படித்தாச்சு அப்படின்னா லைஃப் செட்டில்டு அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. டாக்டர்னாலே செட்டில்டு இல்லை, டாக்டர்னாலே லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைல் தான் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு அந்த இதுக்காக நீங்கள் வந்து அவங்கள வந்து டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படின்னு இருக்கீங்களா, வெளிநாட்டில் போயாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்கீங்களா அப்படிங்கிற இதை வந்து மைண்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்காக எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்க, மெடிசன் படிக்க ஆசைப்பட்றாங்க, அதனால் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். அவங்க வந்து இப்போதைக்கு அவன் நீட்டு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கட்டும். நல்ல மார்க் எடுத்து கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல சீட்டு ஒன்று வாங்கிடுவாங்க, சரியா? இப்போ அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். உங்கள் விருப்பத்தினால நீங்கள் விடுறீங்க, இந்த இப்போ டாக்டர் படித்தாலே லைஃப் செட்டில்டு அப்படின்னு ஒரு இதற்காக நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு இருக்கீங்க, ஒரு சின்ன எண்ணத்தில் இருக்கீங்கன்னா கூட, அந்த எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அதை யோசித்து பார்க்கணும். என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நானும் வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தவன் தான். நான் வந்தது வந்து 2019 பேட்ச். நான் 2024 முடிச்சுட்டு வந்தேன். 2024 ஜூனில் வந்து அங்கே நான் படித்தது வந்து கிர்கிஸ்தான். அங்கே எஃப்எம்ஜி ஃபாரின் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் வந்து கிராஜுவேட் ஆகி வந்தேன். ஜூன் 2024 கிராஜுவேட் ஆகி வரேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி ஜனவரி 2025 எக்ஸாம் நடந்துச்சு. எக்ஸாம் கிளியர் பண்ணி
அதுக்கப்புறம் டெல்லியில் போயிட்டு பாசிங் சர்டிஃபிகேட் வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த பாசிங் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து இங்கே டிஎன்எம்சியில் அப்ளை பண்ணணும். டிஎன்எம்சியில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கணும். அந்த ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு அது ஒரு மாதம் இழுத்தடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மேனுவல் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. மேனுவல் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு அந்த ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு என்ஓசிக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் என்ஓசி அப்ளை பண்ணால் அது ஒரு மாதம் கழிச்சு அந்த இது வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்கி என்ஓசி வாங்கிட்டு வெயிட் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த எக்ஸாம் வந்து ஜனவரி 2025 கிளியர் பண்ணி ஒரு 3-4 மாதத்தில் இந்த என்ஓசி வாங்கியாச்சு. ஜனவரி 25 கிளியர் பண்ணேன். ஐ திங்க் ஜூன் 2025 என்ஓசி வாங்கிட்டேன். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் என்ஓசி வந்து வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணுறோம். ஒரு 6-7 மாதத்துக்கு இன்டர்ன்ஷிப்பு போடலை. அவனுங்க வெளிப்படையாகவும் எத்தனை இன்டர்ன்ஷிப்பு போடுறாங்க எதுவுமே தெரில. அந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தது. இப்போது லாஸ்ட்டாக இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான், ஐ திங்க் மார்ச்னு நினைக்கிறேன், மார்ச்சில் தான் வெளிப்படையாக நாங்கள் வந்து ஒரு போர்ட்டல் வைக்கிறோம். டிஎம்இலேருந்து ஒரு போர்ட்டல் வைக்கிறோம். அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அது மூலமாக நம்ம வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் மாதிரி தான். நம்ம அதில் அப்ளை பண்ணி அவங்க வந்து யாரெல்லாம் அலர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மந்த்து ஒரு மார்ச்சில் வந்து ஒரு 45 பேருக்கு போட்டாங்க. அப்புறம் ஏப்ரலில் வந்து ஒரு 29 பேருக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 29 பேருக்கு போட்டாங்க. மேலே 9 பேருக்கு போட்டாங்க. இந்த ஜூன் மாதம் உள்ள அந்த அலாகேஷன் வந்து இன்றைக்கி காலைல வந்திருக்கு. 6 பேருக்கு போட்டிருக்காங்க. 700 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 6 பேருக்கு சீட்டு போட்டிருக்காங்க. இது நம்ம டிஎம்இயும் இதுவும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கும் முன்னாடி இருந்த அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இது வேறு, இப்போ இருக்க அந்த வெயிட்டேஜ் வேறு. இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க, நிறைய பேர் எக்ஸாம் பாஸ் ஆகுறாங்க. ஸோ பட் அந்த சீட் எண்ணிக்கை வந்து 395 சீட்டு தான் இருக்குது கவர்மெண்ட்டில் இன்டர்ன்ஷிப் போடுறதுக்கு. சரியா, 395 சீட்டு இருக்கிறனால அதில் தான் ரொட்டேஷன் படி போட்டாகணும். ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை, அப்படி தான் போடுறாங்க. ப்ரைவேட்டில் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் பார்க்கலாம். ஆனால் ப்ரைவேட்டில் பார்த்தா குறைஞ்சபட்சம் இன்டர்ன்ஷிப் பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 லட்ச ரூபா ஆகும். சரியா, அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நிறைய பேர் எல்லாருமே எங்கள் ஊரில் மேக்ஸிமம் நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட்டிங் ஸ்டில் வி ஆர் வெயிட்டிங். எப்போது ஜூன் 2024 நாங்கள் அங்கேருந்து முடிச்சுட்டு வந்தோம். இப்போ வரைக்கும் நாங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு இன்னும் ஜாயின் பண்ணாமல் வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணாலுமே ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் முடித்து இப்போது அடுத்த மாதம் ஜூலை 2026 இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணாலுமே நாங்கள் ஒரு வருஷம் முடித்து 2027 தான் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 மாதம் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் நம்பர் அவங்க வந்து கையில் வந்து கொடுப்பாங்க. சரியா, ஸோ எஃப்எம்ஜிக்கு ஒரேடியாக நம்ம அங்கேருந்து கிளியர் பண்ணிட்டு வந்தாலே இந்த நிலைமை தான் இருக்குது. பட் எஃப்எம்ஜி நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அந்த வெயிட்டிங், இன்னும் அந்த பீரியட் வந்து நம்ம எம்பிபிஎஸ் டிகிரி கையில் கிடைக்கிற பீரியட் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதை நம்ம ப்ரிப்பேர் எடுக்கிற டைமை பொறுத்து 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். அது இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் நம்ம எடுக்கிறோமோ அந்த பீரியடை பொறுத்து. சரியா, ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் அண்டர் கிராஜுவேட் டிகிரி, எம்பிபிஎஸ் டிகிரி நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு ஆகிற டைம் குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு மேலேயும் ஆகலாம். சரியா, சரி, ஆவரேஜாக ஒரு 9 வருஷம் போடுவோமே. எம்பிபிஎஸ் டிகிரி 9 வருஷம் தான், 50 வருஷம் ஆகி தான் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தோடனே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு இதில் நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா டோட்டலி ராங். சரியா, உங்கள் எண்ணம் ராங். அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே ரியாலிட்டி. நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறேன். நானும் ஒரு காலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு சுற்றினவன் தான், அதான் நான் சொல்கிறேன் திரும்பவும். பட் இப்போ ரியாலிட்டி வந்து மாறிடுச்சு. சரியா, அதுதான் சொல்ல வரேன். அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பார்க்குறேன். இங்கே காலேஜஸுக்கு வாங்க, இங்கே லேபரேட்டரி இப்படி இருக்குது, இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இப்படி இருக்குது, ப்ளே கிரவுண்ட் இப்படி இருக்குது,
எங்களுக்கு வந்து லைப்ரரி இந்த மாதிரி இருக்குது, ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எல்லாம் இப்படி நடக்குது அப்படி நடக்குது ஆகும் இப்படிலாம் சொல்லி போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓகே தான், அதெல்லாம் ஓகே. பட் ரியாலிட்டியை ஒரு தடவை வந்து திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ராடில் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு உள்ள இதை வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. எவ்வளோ காசானாலும் பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம், காசு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் அங்கே 6 வருஷமோ 7 வருஷமோ முடிச்சுட்டு வரீங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிவிட்டு எல்லாம் என்ஓசி எல்லாம் வாங்கிக்கிட்டு ப்ரைவேட்டில் கூட போய் பார்த்து கிளியர் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ ப்ரைவேட்டில் ஈஸியாக கிடைக்குது. பட் இன்னும் கொஞ்ச நாள் போகிற நேரம் அதுவும் கஷ்டமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? இதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, இப்போது வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வரோம் இல்லை, இங்கே காலேஜஸ் நம்ம இன்டர்ன்ஷிப் பார்க்க வரோம் இல்லை, இன்டர்ன்ஷிப் பார்த்தா தான் நமக்கு ரெஜிஸ்டர் நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இன்டர்ன்ஷிப் பார்க்குறதுக்கு இந்த இங்கே உள்ள காலேஜஸில் வந்து நமக்கான சீட்டு வந்து சீட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 10 to 15% சீட்டு தான் ஒதுக்கியிருப்பாங்க. இப்போது 100 சீட் இருக்குது அப்படின்னா ஒரு 10 சீட்டு, 10லேருந்து ஒரு 15 சீட்டு அப்படி தான் ஒவ்வொரு காலேஜஸில் நமக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அதுலேயும் லாஸ்ட்டாக 2 இயர் 3 இயர் பிஃபோர் அந்த உக்ரைன் பிரச்சனை, அப்புறம் இந்த சைனாவில் அந்த படிக்கிறவங்க பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் போகிறனால சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 இயர் இன்டர்ன்ஷிப்பு 3 இயர் இன்டர்ன்ஷிப்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இருக்கிறனால அவங்க இன்னும் முடிச்சுட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஸோ இதை நான் சொன்னது தான், எனக்கு வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து அந்த டிகிரி போதும், அந்த டாக்டர் கிரேஸ் அந்த இது போதும், மற்ற எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னா தாராளமாக படிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பட் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெளிநாட்டில் அப்ராடில் படிக்கிறதுல மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிலோ மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு எஃப்எம்ஜி கிளியர் பண்ணி கொஞ்ச நாளில் உடனே அவங்களுக்கு வந்து ஒரு எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிவிட்டு படித்து முடிச்சுட்டு வந்து உடனே ஜாபுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடலாம், நல்ல ஒரு சேலரி கிடைக்கும் அப்படின்னு ஒரு இதில் தான் அவங்க வந்து மேக்ஸிமம் போகிறது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம் வந்து இது கரெக்டான ஆப்ஷன் இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். இது ஒரு சைடுனா இன்டர்ன்ஷிப்பு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அப்படி அது ஒரு சைடு. அப்படின்னா இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டோன்னு வைங்க, அப்புறம் உடனே ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கின உடனே அவங்க வந்து செட்டில்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இன்கேஸ் இந்தியாவிலே படித்தா கூட அவங்க எம்பிபிஎஸ் டிகிரி மட்டும் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேல்யூ வந்து ஒன்றுமே இல்லை. சரியா? இப்போ நம்ம நார்மலாக ரொம்ப முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப மாறிடுச்சு. டாக்டர்ஸ் ரொம்ப சேச்சுரேட் ஆகிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு. சரியா? ஸோ கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்ஜினியரிங்லாம் படித்தா எவ்வளவு? 5 வருஷம் படிக்கணும், படிச்சுட்டு ஜாப்லேயே இருக்கலாம். பட் இது அந்த மாதிரி கிடையாது, அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா? இது அங்கே போயிட்டு படிக்கிறீங்க, படிச்சுட்டு இங்கே வந்து கிட்டத்தட்ட 3-4 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க இன்டர்ன்ஷிப்புக்காக. திரும்ப இன்டர்ன்ஷிப் கிடச்சும் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சும் திரும்ப ஒரு நல்ல இது கிடைக்குதானா? கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல ஒரு லெவலில் வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 வருஷம் பிஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷம் படித்தா மட்டும்தான் ஒரு நல்ல இதுக்கு நம்ம வந்து வர முடியும். ஸோ இங்கே ரியாலிட்டி வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, அதான் நீங்கள் ஃபாரின் படிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அங்கே போய் அந்த காலேஜ் வந்து எந்த மாதிரி எல்லா க்ரைட்டீரியாலேயும் வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஏன்னா இப்போது என்எம்சி வந்து ரீசெண்டாக நிறைய புதிய க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த இது வந்து வேலிட் ஆகும், இல்லைனா வேலிட் இல்லை, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நிறைய கன்சல்டன்சி அதை சொல்லாமலே அட்மிஷன் போடுற இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து போடுங்க. கன்சல்டன்சி நல்லா தான் இருக்குதா, அட்மிஷன் உண்மையிலே போடலாமா அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் வந்து அப்ரூவலாக இருக்குதா, என்எம்சி நார்ம்ஸ் படி இருக்குதா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த இதுக்கு முன்னாடி
அந்த இதெல்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் திங்க் பண்ணுற வேண்டியது கண்டிப்பாக இது ஒர்த்து தானா, தேவையா, கண்டிப்பாக போகணுமா, இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் நான் வந்து தாக்கு பிடிச்சி நிற்பேன் ஓகே அப்படின்னா நீங்கள் போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. சரியா? காலேஜஸ் நல்ல காலேஜ் தானா, அது என்எம்சி நாம்ஸ் படி வருதா அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது ப்ராக்டிக்கலாக நான் சொல்லணுன்னா, நீங்கள் வெளிநாட்டில் படித்தவங்க நிறைய பேரை நானும் எஃப்எம்ஜி தான், நான் நிறைய பேரை வேறு கண்ட்ரீஸில் உள்ள நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லோரும் சொல்கிறது ஒரே இதுதான், ப்ராக்டிக்கல் இது அங்கே சுத்தமாக பெரிய அளவு இருக்காது. என்ன தான் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்குது, நடக்குது, கெடாவரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் இந்தியாவில் உள்ள மாதிரி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்காது. இந்தியாவில் உள்ள மாதிரி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்காதுன்னு சொல்கிற நேரமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஜீரோ ப்ராக்டிக்கல் இதில் தான் வருது. சரியா? அங்கே ப்ராக்டிகல்ஸ் பெருசாக இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, நம்ம லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜும் சேம் கிடையாது, வேறு கம்யூனிகேஷன் சுத்தமாக பண்ணிக்க முடியாது. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிசன் வாங்க போகிறேன்னு வைங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வரவங்க எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டா வருவான், அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிசன் வாங்க வர பேஷண்ட்டு இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டா வருவான், வரமாட்டான்ல. காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு வச்சாலுமே அந்தந்த கண்ட்ரிக்குரிய லாங்குவேஜ் தான் அந்தந்த மக்களுக்கு தெரியும். சரியா? இப்போ ஃபிலிப்பைன்ஸில் படிக்கிறவனுக்கு அந்த நாட்டில் உள்ள லாங்குவேஜ் தான் தெரியும், ரஷ்யாவில் படிக்கிறவனுக்கு ரஷ்யாவில் இருக்கவனுக்கு ரஷ்யன் தான் தெரியும், சைனாவில் உள்ளவனுக்கு சைனீஸ் தான் அவன் அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக இருக்கும், அவனுக்குலாம் இங்கிலீஷே தெரியாது. ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இது. ஸோ நம்ம என்ன தான் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அந்த இது ப்ராக்டிக்கல் இதெல்லாம் இருக்காது. ப்ராக்டிக்கல்லாம் இங்கே வந்து கற்றுக்கலான்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அனுப்புங்க. அதுக்கப்புறம் அட்மிஷன் போடுற கன்சல்டன்சிஸாக இருந்தாலும் சரி, அங்கே அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப கரெக்டாக உள்ளதை உள்ளபடி சொல்லி இது பண்ணுங்கள். சரியா? இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த டொபாக்கோ இதிலலாம் இருக்குல்ல, போடுறாங்கல்ல, டொபாக்கோ இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்க்ஸில் போடுறாங்கல்ல, லிக்விட் ட்ரிங்க் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இந்த மாதிரி எம்பிபிஎஸ்ஸுக்கும் இந்த மாதிரி அப்ராட் எம்பிபிஎஸ்ஸுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா, இந்த மாதிரிலாம் கான்சிக்வன்சஸ் வரலாம், ஸோ பி அவேர் ஆஃப் தட் அப்படின்னு ஒரு ப்ரிகாஷியஸ் ஒரு கேஷ்னரி ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணுறது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ ரொம்ப என்கரேஜ் பண்ண வேணாம், யாருமே வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ண வேணாம். அதுதான் நான் சொல்ல வர ஒரு இது. இப்போதைய சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. மேபி சிச்சுவேஷன் ஃபர்தராக மாறலாம், சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் மந்தே மாறினா கூட மாறலாம். எனக்கு நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க, மாறலாம், எப்போ வேணாலும் மாறலாம். பட் இப்போதைய நிலைமை படி நான் சொல்கிறேன். சரியா? இன்றைக்குள்ள சிச்சுவேஷன் படி நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது வெளிநாட்டுக்கு போகிறதுல, எம்பிபிஎஸ் இதுலேயே இந்த மாதிரிலாம் இருக்குது. டாக்டர்ஸ் நிறைய சேச்சுரேட் ஆகிட்டாங்க. ஸோ சர்வே ஆகிறது கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் போனால் இன்னும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போலாம் நிறைய இருக்குது. ரொம்ப நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இல்லை, ரியாலிட்டியே சொல்கிறேன். சரியா? இது நெகட்டிவ்னு நினச்சா நெகட்டிவ், ஒரு அவேர்னஸ்ன்னு நினச்சா ஒரு அவேர்னஸ்ஸு, பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அவ்வளோதான், இதை சொல்லணும்னு நினச்சேன், பேசிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி அதுதான். இப்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேஷன் இருக்குது, என்னாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஃபாரின் போகிறதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் போகிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜஸ்ஸு அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வருதா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துப்போங்க. ஸோ நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப பெருசாக திங்க் பண்ண வேண்டாம். நீங்கள் நீட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நிறைய மார்க் எக்ஸாமெல்லாம் நிறைய போடுங்க. ஏன்னா எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ மார்க் எக்ஸாமெல்லாம் நிறைய போடுங்க. அந்த ஸ்ட்ரீக்கை விடாதீங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். நானும் ரொம்ப வீட்டில் சண்டை போட்டு படிக்க போனவன் தான், அப்ராடுக்கு படிக்க போய் படிச்சுட்டு வந்தவன் தான். இந்த எம்பிபிஎஸ் டிகிரி தர அந்த ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த லெவலே வேறு. அது அந்த ஒரு டோப்பிங் ஹிட் இருக்குல்ல, அதே வேறு லெவலு. அதை பற்றியே நிறைய பேசலாம். ஸோ அதை விடாதீங்க.
ஸோ உங்களுக்கு அந்த பேஷன் இருக்குது, அந்த ஒரு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட்டு வேறு ஏதாச்சும் இந்த பேஷனை தவிர வேறு ஏதாச்சும் ரீசன்னால தான் வரீங்க அப்படின்னா அதுக்கான இது கிடையாது. அதுதான் நான் திரும்ப சொல்ல வரேன். ஸோ பாசிட்டிவாக இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டே சேஃப். தேங்க்யூ.